இன்னைக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வருது. ரிசல்ட்ட பார்த்ததும் இந்த 5 தப்பை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் தப்பு, ரிசல்ட்ட பார்த்ததும் அதை உங்க ஃப்ரெண்டோட ரிசல்ட் கூட கம்பேர் பண்ணாதீங்க. ரெண்டாவது, ரிசல்ட்ட பார்த்ததும் பயப்படாதீங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனப்பக்குவத்துல இருங்க. மூணாவது, மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு ஆனா நான் நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணுங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நாலாவது, மார்க்ஸை மட்டும் பேஸ் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ்ல உங்களோட கோர்ஸை டிசைட் பண்ணாதீங்க. அதே போல அடுத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்க கோர்ஸை டிசைட் பண்ணாதீங்க. சோ உங்களுக்கு ரியலாவே எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல உங்களால நல்லா பண்ண முடியும் அப்படின்னு தோணுதோ அந்த கோர்ஸை டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 எக்ஸ்பர்ட் உடைய ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. அஞ்சாவது, ரிசல்ட் மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு லைஃபே போயிடுச்சு அப்படின்னு உட்கார்ந்துடாதீங்க. மார்க்ஸ் மட்டுமே இங்க லைஃப் கிடையாது. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கான கோர்ஸை டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையுமே ஷைன் ஆக முடியும்.